ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க. ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய அதிக நேரம் எடுக்காதுங்க, 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ செய்யறதுக்கு வானலில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் கரைஞ்சி வந்ததும் அதை வடிகட்டி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் வடிகட்டி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்து கொதி வந்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் பொடிச்ச வெல்லம் 1 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு நல்லா வெந்து கொஞ்சம் திக்காக உருண்டு வருது பாருங்கள். இது மாதிரி வானலில் ஒட்டாமல் நல்லா திக்கானதும் இதோட பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக அங்கங்கே கடிபடும், அருமையாக இருக்கும். இப்போ சேர்த்து கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே 1 நிமிஷம் மூடி வைங்க. அந்த சூட்லேயே நல்லா சாஃப்டாக இருக்கும், பிசையவும் ஈஸியாக இருக்கும். இப்போ லைட்டாக கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கணும், ரொம்ப ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு பதம் இருக்க பார்த்தே இதை மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். 2 கைகள்லையுமே லைட்டாக இது மாதிரி தடவிட்டு பிசைஞ்சி வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம், இல்லை பிடி கொழுக்கிட்ட மாதிரி பிடிச்சு எடுத்தும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதை நான் ரவுண்டாக இது மாதிரி தட்டி எடுத்து ஸ்டீமரில் வேக வைக்க போகிறேங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே தட்டி எடுத்துக்கங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே தட்டி எடுத்து இது மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் வாழை இருந்ததுன்னா போட்டுக்கங்க, இல்லாட்டி கொஞ்சம் நெய் தடவிட்டு அது மேலே இது மாதிரி வரிசலாக அடுக்கிட்டு அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். நல்ல இலை மணத்தோட கமகமன் பஞ்சு மாதிரி சாஃப்டாக மெத்துன்னு சூப்பராக இருக்குங்க. இது லைட்டாக ஆறினதும் பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம். சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. கோதுமை மாவை கிண்டி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஆவியில் வேக வச்சதுனால அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. பஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்ல மிருதுவாக மெத்துன்னு அருமையாக இருக்கும். வாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஹெல்த்தியான இந்த ரெசிப்பியை மாலை நேர உணவாக செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்